أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له புகழனைத்தும் கடவுள் ஒருவனுக்கு மட்டுமே நான் சாட்சி வைத்தவர் இணைகளற்றவர். கட்டளைகள், கடவுள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் கட்டளை இடுறாரு. அந்த கட்டளையின் படிதான் ஒவ்வொன்றும் இயங்குது. அது போல கடவுளின் கட்டளைகள் பெருசோ சின்னதோ, நாம அதை முன்னுரிமை கொடுத்து அதை நம்ம செயல்படுத்த முனையணும், பாடுபடணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்வோம். மேலும் நாம கடவுளுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து நம்முடைய ஆணவத்தினாலதான் நம்ம வெளியே வந்தோம். அதற்கு பின்னால சுவனத்துல கடவுள் வச்சிருக்கும் பொழுது கடவுளுடைய கட்டளையை அதை மீறும் போது நாங்க இங்க பூமிக்கு வந்திருக்கோம். இங்க கடவுளுடைய கட்டளைகளை ஒரு சிறிதும் அகந்தை இல்லாம ஆணவம் இல்லாம கட்டளைகளை நாம நிறைவேற்றுவதற்கு பாடுபடணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுட்டு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த கட்டளைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுள் அந்த மக்களுக்கு தகுந்தாப்புல அந்த கட்டளைகளை சொல்றாரு, சட்டங்களை சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். முந்தைய வேதத்துல மோசஸுக்கு சொல்லும் பொழுது இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிற நாம அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் 613 பிரமாணங்களில் உள்ள யதார்த்தமான அந்த நிகழ்வுகள் எல்லாம் கோர்த்து அது ஒரு 10 கட்டளைகளா வகைப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனுடைய சுருக்கமா அந்த 10 கட்டளைகள் இருக்கு. இந்த 10 கட்டளைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க குறிப்பிட்டு வச்சதுல இதுல உண்மையும் கலந்ததா அந்த விஷயங்கள் இருக்கிறத நம்ம புராணத்தை பார்க்கலாம். அதாவது என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். அதாவது வேற தேவர்கள் என்னை தவிர வேற தேவர்கள் இல்ல, அதனை உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறத முதல் கட்டளையா பார்க்கிறோம். தேவனுக்கு பதிலாக விக்கிரகங்களை நீங்க உருவாக்க கூடாது அப்படிங்கிறது 2வது கட்டளையா பார்க்கிறோம். 3வது, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தீமையிலே இருக்க வேண்டும். அது கடவுளுடைய நாமத்தை அவருடைய பேரை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது 3வதா இருக்கு. 4வது, ஒரு கதை நம்ம குரான்ல பார்க்கலாம். 6 நாட்களில் வானம் பூமியை 6 நாட்களில் அவர் படைத்தார் அப்படிங்கிறத சொல்றாரு. 6 நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கடவுள் ஆகுனா அது ஆயிடும் இல்லையா? ஆகுனா ஆயிடும். ஆனா 6 நாட்கள் அப்படிங்கிறத கடவுள் குறிப்பிடாரு. ஏன் குறிப்பிடாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நமக்கு புரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். கடவுளுடைய படைப்பு ஒரு சுலைமானுடைய காலத்துல கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்ன சொல்லுன்னா, நீ கண் மூடி திறக்கிறதுக்குள்ள நான் அந்த மாளிகையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லு. அப்ப கடவுளுடைய படைப்புக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்ப கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்காரு அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஏன் 6 நாட்கள் சொல்றாரு? இது நம்ம புரிந்து கொள்வதற்காக தான். இது உண்மையிலே நம்மளுக்கு ஏன்னா கடவுள் ஆகுனா ஆகிடும். அவருடைய படைப்புக்கே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மாளிகையை கொண்டு வர அளவுக்கு பலம் இருக்குங்கும் போது
கடவுளுடைய வல்லமையை நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியும். அது ஒரு விமானமா அந்த விஷயத்த கடவுள் சொல்றாரு. 6 நாட்கள் நமக்கு ஒரு 24 மணி நேரம்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 ஆண்டுகள் நாள் அப்படிங்கிறது. அப்ப இந்த கணக்குல நம்ம பண்ணி அதை ஒரு திட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும். அது நாம புரிந்து கொள்வதற்காக சொல்றாரு. இங்க இந்த 4வது கட்டளையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 6 நாட்களில் படைக்கப்பட்ட வளர்ச்சிக்கு 7வது நாள் அவர் ஓய்வு எடுத்தாரு. பைபிள்ல அந்த 10 கட்டளைகள் எழுதி சொன்னார். அதனால 7வது நாள் சனிக்கிழமை நீங்க எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இது நேரடியா முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற நம்ம தூக்கி போட்டுருவான். ஏன்னா கடவுள் ஓய்வு இல்லாதவர் ஒரு ஒரு வினாடி கூட அவர் பார்வை கூட அது என்ன சொல்றது, கவனம் இல்லாம இருக்காது. அவர் ஒரு வினாடி கூட கவனம் இல்லாம இருக்கக்கூடியவர் இல்ல. அந்த அளவுக்கு அவருடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஓய்வு இருக்காருங்கிறத ஒரு பொய்யான ஒரு தகவலா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். 5வது, தகப்பனையும் தாயையும் மரியாதையோடும் கணத்தோடும் நடத்த வேண்டும். கருணையோடும் மரியாதையும் நீங்க நடத்துங்க அப்படிங்கிற சொல்றது. அதே போல 6வது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி கூறக்கூடாது, பிறருக்கு சொந்தமான எந்த ஒன்றையும் இச்சை கொள்ளக்கூடாது. நீங்க பிறந்து இழுத்துக்க கூடாது, பிறருடைய இதை நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி 10 கட்டளைகளை பற்றி இந்த வேதத்துல நம்ம பார்க்கணும். இந்த குரான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அனைத்து வேதங்களையும் உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் மேலும் உள்ளடக்கிய ஒன்றாகும். எல்லா வேதங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். அனைத்து வேதங்களையும் இது உறுதிப்படுத்துது. அப்படின்னா கத்தல் வருங்கிற அந்த சான்றை கொண்டு இந்த குரான் மெய்ப்படுத்தப்படும் பொழுது இந்த குரானில் உள்ள அனைத்துமே சத்தியம் அப்படிங்கிறது அங்கே உண்மைப்படுத்தப்படுது. இந்த குரான்ல மற்ற வேதங்களை பற்றி நமக்காக அப்ப அந்த வேதங்களும் கடவுளால் வழங்கப்பட்ட வேதங்கள் தான் அப்படிங்கிறத மெய்ப்படுத்துது இந்த குரான் அப்படின்னு. கடவுள் இந்த குரான்ல என்ன கட்டளை வருவாரு? இந்த 10 கட்டளைகள்ங்கிறது இந்த குரான்ல நம்ம பார்க்கலாம். அது என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா 151 இருந்து 152 153 பார்த்தலாம். கூடுதலாக பாருங்கள், உங்களுடைய இரட்சகர் மெய்யாகவே உங்களுக்கு தடுத்திருப்பவற்றை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அவருடன் தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாகாது அப்படிங்கிறத சொல்ற முதல் கட்டளையா இருக்கு. இந்த முதல் கட்டளைங்கிறது நாம இதுக்கு முந்தைய வேதத்திலையும் பார்த்தா அதுதான் முதல் கட்டளை. நீங்க உனக்கு வேற தெய்வங்கள் இருக்க வேண்டாம், ஏற்படுத்திக்கிற வேண்டாம், நான் தான் ஒரே தெய்வம் இருக்கோம். அப்ப இந்த குரான்ல நம்ம பார்க்கிறோம், அவருடன் போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாகாது. இந்த போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நாம இவ்வளவு காலமா கடவுள் ஒரு தூதரை அனுப்பி அந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்னர் வரைக்கும் வேறு தெய்வங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஜீசஸை வழிபடக்கூடாது, மேரியை வழிபடக்கூடாது, கிருஷ்ணரை வழிபடக்கூடாது, முருகனை வழிபடக்கூடாது, இந்த மாதிரியான பல தெய்வங்கள் எல்லாம் நம்ம வழிபடக்கூடாது அப்படிங்கிறது அந்த அளவுல நம்மளோட நாலேஜ். அல்லாஹ் மட்டும்தான் வழிபடணும். ஆனா இப்ப நம்ம அறிந்திருக்கோம், எந்த ஒன்றையும் நாம அதிகமா நம்மளுடைய எண்ணங்கள்ல தாங்கி இருக்கிறோமோ, நம்ம எதை பற்றி அதிகமான சிந்தனை செய்கிறோமோ, எதை அதிகமான நினைவு கூறுவோமோ, எதை பற்றி அதிகமா பேசிட்டே இருக்கணும், அதுதான் நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம அதாவது
அதுல முக்கியமானவர்கள் நபிமார்கள், தூதர்கள், மகான்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். வியாபாரம், பணம், இப்படி பல விதமான விஷயங்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மனிதன் மூலிகமான. அப்போ இதை தொடர்ந்து அவனுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா, அவன் கடவுளை விட அதிகமா அதை சிந்திக்கக்கூடியவனா, அதை பற்றி யோசிக்கக்கூடியவனா, அவனுடைய வாழ்க்கையை பற்றிய முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனா அவன் இருக்கிறான் அப்படின்னு அவன் பார்க்கிறோம். இது முந்தைய வேதங்கள்லையும், அதாவது முந்தைய சமுதாயத்திலையும் அதிகமான விஷயங்களை பற்றி கடவுள் சொல்றாரு. மோசஸுடைய வரலாற்றை நாம பார்த்தோம்னா, அவர் மோசஸுக்கு ஏராளமான ஆழ்ந்த அத்தாட்சிகளை கடவுள் வழங்குறாரு. ரெண்டாவது, அந்த மக்களை கூட்டிட்டு போகும்போது விஷயங்களை கடவுள் நிகழ்த்திட்டாரு. அவங்களுடைய கண்களுக்கு முன்னாலே பேரை அழிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனோம்னா அந்த சிலையை பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு ஒரு கடவுள் வேணும் வழங்குறதுக்கு அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களையும் அந்த அந்த மோசஸுடைய மக்கள் கூடவே இருக்கிறாங்க நடக்கும்போது. கடைசியில அந்த ஒரு நகரத்துல உள்ள போயிட்டு, இதுக்குள்ள நீங்க நடங்க, நீங்க நலமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பலமானவங்க இருக்கிறாங்க, நாங்க உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் தான் கடைசியில உள்ள போறாங்க அப்படின்னு பாக்குறோம். மற்ற அனைவரும் இந்த பூமியில் சுற்றித் திரியக்கூடியவர்களாக சிதறடிக்கப்பட்டாங்க நீங்க கடவுள் சொல்றாரு. இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய அந்த ஈழ மத குருவை பற்றி கூட நம்ம ஒரு சம்பவம் அங்கே ரஷ்யாவில் சொல்லுவாரு. என்னன்னா, புஷ்லர் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா நேரங்களிலும் கடவுள் கீழே இறங்கி வர்றதில்லை. உங்களை காப்பாற்றுறதுக்கோ, உங்களுக்கு அருள் செய்யவோ, உங்கள் மேல கருணை பொழியவோ, எல்லா நேரங்களிலையும் கடவுள் கீழே இறங்கி வர மாட்டாரு. அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக தான் அவர் கீழே இறங்கி வருவாரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். இதே விஷயத்தை ஒத்ததான் இந்த அதுக்கு முன்னால அந்த மக்கள் உள்ள நுழையாத விஷயத்த நம்ம பார்க்கணும். அவங்களுடைய என்ன என்னன்னா, அங்க பலமானவங்க இருக்கிறாங்க, நாங்க போக மாட்டோம். அந்த ஷேடை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை நாம அதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் உள்ள போக மாட்டாங்க அப்படின்னா, கடவுள் எல்லா நேரத்திலையும் எனக்கு உதவி செய்ய மாட்டார். அங்க பலமானவங்க இருக்கிறாங்க, அங்கே எப்படி எனக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறத அவனுடைய இன்டென்ஷன். அங்க ஒரு சோல், அதாவது அவனோட பலம் இருந்தாலும் உள்ள போயிருப்பான் கத்துக்கு. ஏன்னா அதனுடைய நாளதின் அடிப்படையில அவன் யோசிக்கிறான், அவனுடைய அறிவை கொண்டு அவன் யோசிக்கிறான், போக மாட்டேன். அப்ப எல்லா நேரங்கள்லயும் கடவுள் அவனுக்கு உதவ மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கடவுள் அதற்கு படிப்பினை வழங்க. இதெல்லாம் கடவுள் சொல்றாரா? இதெல்லாம் நம்ம காலத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம படிப்பினைகளை எடுக்கும். இதுல நாம என்ன படிப்பினை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரியான மனோபாவம் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குதுங்கிற நம்ம பார்க்கலாம். உதாரணமா, ரோட்ல பைக்கு ஸ்பீடா ஓடிப்போம் அல்லது கார் ஸ்பீடா ஓடிப்போம், என்ன சொல்றோம்? அப்படியே போய் சாகும். பொதுவா அந்த கோபம் இருக்கும். ஏன்னா நம்மளே நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோம்னா, மெதுவா ஓட்டிட்டு போனோம்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். யாராவது திருப்பி வரா பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடலாம் நினைக்கும். வார்த்தையில வேற நம்ம சொல்றோம். இது எதை வெளிப்படுத்துவதா, எல்லா நேரங்கள்லயும் கடவுள் இறங்கி வர்றதில்லை. எல்லா நேரங்கள்லயும் கடவுளுடைய உதவி நமக்கு தேவையில்லை. நாம மெதுவா போனாலும் நம்மளே கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிக்கலாம், நாம அதை லாபகமா வளைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. அந்த சிந்தனையே தப்பணும். நாம மெதுவா போனாலும் சரி, வேகமா போனாலும் சரி, இந்த கடவுள் தான் அதை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா நம்மளோட பிரார்த்தனையை நீங்க வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் இதனை என்ன இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது
இந்த கட்டுப்படுத்தி தந்த என்னுடைய ரட்சகருக்கு இல்ல அப்போ அவங்க சொல்ல. அப்போ இங்க வேகமா போறது ஸ்லோவா போறதுலாம் இல்ல. நம்ம மெதுவா போனா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். இது இது வாகனம் ஓட்டுறதுல மட்டும் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நம்ம கடவுளை நோக்கி போறதே இல்லை. நாமளே அதை சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நினைக்கிறதே என்ன ஒரு பிரச்சனை பெருசா இருக்குன்னா, கடவுள் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. இது அதனுடைய ஷேடா இருக்கு அப்படின்னு நம்ம கவனத்துக்கு. எல்லா நேரத்திலையும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லா நேரத்திலையும் நாம கடவுளை சார்ந்தவர்களா நாம இருக்கணும் அப்படிங்கிற நம்ம கவனத்துல கொள்வோம். அதே போல முஸ்லிம்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முகம்மதை அவர்கள் கடவுளுக்கு நிகராக சாட்சிகளை சேர்த்துக்கிறாங்க, சகாதால அவங்க சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவரை அடிக்கடி நினைவு கூறக்கூடியவர்களா இருக்காங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுளை நீங்கள் அதிகமதிகம் நினைவு கூறுங்கள், இரவிலும் பகலிலும் உங்களை விழாப்புறங்களில் நீங்கள் சாய்ந்திருக்கும் பொழுதும் நீங்கள் நினைவு கூற வேண்டும் கடவுள் சொல்றாரு. ஆனா அவர்கள் அதிகமா முகமதை நினைவு கூறக்கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கடவுளை விட முகமதை நேசிக்கிறார்கள். அவங்க கடவுளோட அதிகமா முகமதை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது நம்ம சும்மா வார்த்தைகள்ல சொல்றது, இது வெறும் வார்த்தைகளால் நம்ம சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. ஏன்னா இருளும் மேலானவர் முகமது அப்படின்னு நாம இதுக்கு முன்னால சொல்லிக்கணும். நம்ம உயிரை விட மேலானவர் முகமது. ஆனா கடவுள் சொல்றாரு, உங்களுடைய உயிர்களை விட மேலானவர் கடவுள் மட்டும்தான் தெரியும். முகமது இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீ உன்னுடைய புதிங்காலின் பக்கம் திரும்பிடுவியா அப்படிங்கிறது. அப்ப அங்க கடவுளுக்காக கடவுளுடைய பாதையில போயிட்டு இருக்கும் போது அங்க முகமது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அப்படி கடவுளுடைய பாதையில போகும்போது இறங்கப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டாருங்கிறதுக்காக நீ பின்வாங்கிறதுக்கு உனக்கு வேலை இல்லை, நீ போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கடவுள் சொல்றாரு. கடவுளுக்காக தான் உயிர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உயிர்களையும் ஆள்களையும் கடவுளை பாதையில நீங்க செலவிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இதெல்லாம் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டு இருந்த வார்த்தைகள் தான். இது இந்த மாதிரி அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம இப்ப அறிஞ்சிருக்கோம். இப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கோரிக்கை வழிபாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாமெல்லாம் இப்ப அறிந்தவர்களா இங்க அமர்ந்திருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இல்ல, கடவுளின் கருணையின் வெளிப்பாடா. அப்போ நாம எப்படி இருக்கோம்? நாம இன்னும் எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவர்களை சாத்தான் எப்படி வசியப்படுத்தினானோ அமர்ந்தானோ அதே போல நம்மளை கவனமாட்டான். இப்ப வந்து முகம்மதை முன்னிலைப்படுத்தி முகமதுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏற்கனவே எப்படி ஏமாற்றி கொண்டிருந்தானோ இப்ப நம்ம அதை விட்டு வெளியில. அதற்கு முன்னால 3 தெய்வ கொள்கையில இருந்து ஒரு தெய்வம் வந்து அங்கே முகமதை முன்னிலைப்படுத்தும் போது அங்கேயும் இணை வழிபாடு செய்யும். அதுக்கு முன்னாலே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க நம்ம கிட்டதான் அவனுக்கு வேலையே அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப ஏற்கனவே நாம தெரிஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ரூட்ல அவன் நம்மளை வந்து சேர்ந்து இப்ப லாயிலா இல்லல்லா ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லுவோமா, சொல்லணும். நம்மளுடைய அத்தியாயத்துல நம்ம சேர்க்கப்படுறோம். ஆனா இது வேற மாதிரியான விஷயங்கள்ல அந்த போலி தெய்வ வழிபாட்டை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவன் ரொம்ப பாடுபடுறான் அப்படிங்கிறது பல விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். 33:21 உங்களில் கடவுளையும் இறுதி நாளையும் தேடுபவர்களுக்கும் மேலும் இடையராது கடவுளை பற்றி நினைப்பவர்களுக்கும் கடவுளின் தூதர் நல்ல ஒரு முன்மாதிரி அமைத்துள்ளார். கடவுளையும் இறுதி நாளையும் தேடுபவர்களுக்கும் மேலும் கடவுளை
இதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, கடவுளை கேப் இல்லாம கடவுளை பற்றின சிந்தனையோட இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுளுடைய தூதர் ஒரு நல்ல முன்மாதிரியை அமைச்சிட்டார். இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லா காலகட்டத்திலையும் அந்த கடவுளை நினைவு கூறுகின்ற முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ளாமல் அதை கொண்டு வந்த தூதரை நினைவு கூறுவதில் நாம என்ன செய்யலாம்னா இறங்கும். இப்ப உதாரணமா அதாவது நபி அப்படின்னு சொன்னாலே எப்படி முஸ்லீமாக நாம இருக்கும் பொழுது முகமதைத்தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அங்க போறோம். நபின்னு சொல்லும் பொழுதே அங்க என்ன நபி சொன்னாருப்பா அப்படின்னாலே முகமது தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாம இப்ப என்ன செய்யறோம்னா சொன்னாரு கூட சொன்னாரு பல விஷயங்கள் நம்ம சொல்றோம். இப்போ ஆபிரகாம் அவருடைய மகனை கொலை பண்ற மாதிரி கனவுல கண்டாரு. நீங்க கடவுள் ஒவ்வொரு பேரையும் சொல்லி குறிப்பிட்டு சொல்றத நம்ம பாக்குறோம். நீங்க நம்ம தூங்கல் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்மளுடைய மைண்டு ரசால் பக்கத்துல போகுது அப்படிங்கிற நம்ம கவனத்துல விடும். துணைகளுங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை. கடவுளுடைய தூங்கல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. இங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நாம கருத்தும் பொழுது நபினா முகமது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு நமக்கு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம தூதர்களுடைய பாகுபாடு காட்டக்கூடியவா ஒரு விஷயம் ரஷா சொல்றாங்கன்னா அவர் ரஷா சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி குரானை படிப்பதை பற்றி கடவுள் சொல்ற, குரானை படிக்கிறதை பற்றி கடவுள் சொல்றாரு. நீங்க இந்த குரானை அட்டை முதல் அட்டை வரைக்கும் முதல்ல கடைசி வரைக்கும் தொடர்ந்து ரெகுலரா நீங்க இரவுல தியானம் பண்ணும் போது கூட கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால அதிகமா முடியாது, நீங்க இயன்றளவு நீங்க குரானை படியுங்கள். அதிகாலையில் குரானை படிப்பது சான்றளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த குரானை படிப்பது அப்படிங்கிறதுல அந்த விஷயத்திலேயே நாம என்ன செய்யறோம்னா, தலைப்பு படிச்சுட்டு வசனத்தை படிக்கிறோம், தலைப்பு படிச்சுட்டு வசனத்தை படிக்கிறோம். தொடர்ந்து கண்டினியூட்டியா அப்படி படிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது குரானை சேர்ந்துதான் ஆயிடுது அப்படிங்கிற நம்ம கவனத்துல வரும். எப்பவுமே குரானை படிக்கும் பொழுது நம்ம இதற்கு முன்னாலே நாம அந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொண்டுருக்கோம். பிராக்கெட்ல இல்லாம நம்ம குரானை படிச்சிருக்கோம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைகள் நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. இப்ப கடவுள் குரானை படிக்கணும்னு சொல்றாருன்னா குரானை மட்டும்தான் படிக்கணும். நீங்க அந்த உபநிலத்தெல்லாம் குரான் மாதிரியே நீங்க படிச்சு வந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து குரானா அது நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகளா இல்ல கத்தல்களின் அடிப்படையில நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகளா அது இல்லாது இருக்கும் பொழுது நீங்க குரானை படிக்கும் பொழுது அதுக்கு உபதலைப்பு சொல்லிட்டு உபதலைப்பு சொல்றதே இல்லை. நிறைய பேர் கவனிச்சு பார்த்தோம்னா அதை சொல்லக்கூட மாட்டாங்க. அந்த உபதலைப்பையும் வசனம் மாதிரியே படிச்சுட்டு கீழே வசனத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அந்த குரானுடன் நம்ம அந்த விஷயத்த சேர்க்கிறத போல ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பேசுவோம் இந்த விஷயங்களை பற்றி. இது ஒரு கருத்தாதான் இங்க முன்வைக்கப்படுது. அதே போல ரசாத் ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த தூதர்கள் முன்மாதிரியா இருக்காங்க. மொத்தமாவே தூதர்களை நாம எடுக்கணும்னா அபிமாரிகளை எடுத்தோம்னா மொத்த மனிதனுக்கும் முன்மாதிரியா இருக்காங்க. எப்படின்னா அவர்கள் அறிவுரை குறித்து விழிப்போட இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எங்காவது கடவுளை நினைக்கக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக அவர்களை நாம் முன்மாதிரியா எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரசாயனை பத்தி நாம எடுத்தோம்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் பொழுது குரான் யாரெல்லாம் சென்று சேருகின்றதோ அவர்கள் இந்த குரானை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு கடவுள். அப்ப இந்த குரானை கொண்டுதான் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறத நாம
உறுதியான ஒரு நிலைப்பாட்டுல அந்த நிலைப்பாட்டுல இருக்கணும். அசாது என்ன செய்யறாருன்னா, அவர் நான் ஒரு தூதர், நான் இப்படி சொல்றேன் நீ கேளு அப்படி சொல்லல. அவரு குரானை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவரா இருக்கார். இப்ப நாம அவரை முன்மாதிரியா எடுக்கணும்னா நாம என்ன செய்யணும், குரானை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களா நாம இருக்கோம். நாம என்ன செய்யறோம்னா, அவர் அஞ்சு அப்படி சொல்லியிருக்காரு இங்க இப்படி சொல்லியிருக்காரு பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். உண்மையிலே ஆங்கிலம் எனக்கு தெரியாது. பல விஷயங்கள் அவர் ஆங்கிலத்துல ஜும்மா உரை அவரு சித்திக்காக இந்த ஜும்மா உரை எல்லாம் பண்ணிருப்பாரு. அது வேணா கேட்டுக்கன்னு வச்சுக்கோங்களா. இப்ப பல விஷயங்கள் அங்க இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஆங்கிலத்துல உள்ள விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆங்கில புலமை இல்லை. அப்போ அந்த விஷயம்லாம் எடுத்து நம்ம சொல்லணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணும். ஏன்னா கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த குரான் யாரெல்லாம் செஞ்சறியோ அவங்க இந்த குரானை கொண்டு நீங்க பிரச்சாரம் செய்யுங்க. இந்த விஷயத்த அந்த நமக்கு அவர் சான்றை கொண்டு வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு. நீங்க எந்த இருக்குது குரானு அச்சாட்சியோட இருக்கு, இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. குரான் மொத்த குரான் எல்லாமே குரான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குரான் அவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கு. இந்த குரான் ஒரு சின்சியரா நம்பிக்கை கொள்றவங்க தவிர மற்ற யாருக்கும் விளங்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சின்சியரா அவங்க நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சில தொடர்ந்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதே போல அடுத்து இரண்டாவது கட்டளை அது என்னன்னா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்றார். 17:24 அழிவு மற்றும் கனிவெனும் வெற்றைகளை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா கடவுள் நமக்கு குறிப்பிட்டு சொல்றாருன்னா, உன் தாய் வெகு சிரமத்துடனே உன்னை சுமந்தால் மேலும் அதனுடைய கனம் அதிகரித்துக் கொண்டே போனது. அந்த குழந்தையோட கனம் அதிகரிச்சுட்டே போகுது. பின்னால ரொம்ப சிரமப்பட்டு அவள் பெற்றெடுக்கிறார். அதுக்கு பின்னால தாய்க்குடி மறக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது. அதுக்கு பின்னால 30 மாசம் அவள் மிகவும் கவனத்துடன் உண்மை கவனிச்சு அவன் வளர்க்குறான். எங்க ஓடிடுமா புள்ள, அங்கே போயிடுமா இங்க ரொம்ப கவனத்தோட அவங்க உங்களை வளர்க்குறாங்க. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல இடங்கள்ல கடவுள் நமக்கு சொல்றாங்க. அதாவது 31, 14, 17, 24 இந்த மாதிரியான வசனங்களை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. 2வது கட்டளையா நம்ம பார்க்கிறோம். 3வது, வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். கொலை செய்யக்கூடாது. நீங்க வறுமைக்கு அஞ்சி நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொன்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் அவர்தான் உணவளிக்கக்கூடியவரா இருக்கிறார். நாம நினைக்கலாம் இதெல்லாம் எங்கே நடக்குது, பிள்ளைய எப்படி கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வறுமைக்கு அஞ்சு எப்படி பிள்ளை அது நடக்குது. ரொம்ப ஏழை எளிய மக்கள் அந்த மாதிரி செய்யறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனா பெரிய பெரிய 2 பேரும் கணவன் மனைவி வேலைக்கு போற ஒரு குடும்பத்திலேயே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கறோம். என்னன்னா, முதல் குழந்தை பிறந்திருக்கோம், 2வது குழந்தை பிறக்கும், அல்லது 3வது குழந்தை பிறக்கும் போது என்ன செய்வாங்க, நமக்கு இதுக்கு மேல குழந்தை பிறச்சுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது, நம்ம கருவிலே கலைச்சிடுவோம், கருவிலே கிளம்புங்க. அப்போ இந்த மாதிரி வறுமைக்கு அஞ்சுறாங்க. இது நமக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இந்த மாதிரி பல விஷயங்களை நினைச்சு மனுஷன் இன்னும் பயப்படுறான்.
கடவுள் சொல்றாரு, உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் தாப்பா உணவளிக்கிறேன், நீ எதுக்கு நீ வறுமைக்கு எதுக்கு பயப்படுற, வறுமைக்கு பயந்து ஏன் கொலை பண்ற, அது மாதிரி கொலை பண்ணா கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. பெரும்பாவங்கள் புரியக்கூடாது, பகிரங்கமாகவோ அல்லது மறைவாகவோ. நீங்க மறைவா இருந்தாலும் சரி, பகிரங்கமா வெளிப்படையா நீங்க செஞ்சாலும் சரி, பெரும்பாவங்களை நீங்க புரியக்கூடாது, புரியலாகாது அப்படிங்கிறத சொல்றாரு. அஞ்சாவது, கொலை செய்யலாகாது, நீதியின் போக்கிலேயே தவிர அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து, அனாதைகளின் பணத்தை தொடக்கூடாது, அவங்க பக்குவம் அடைகிற வரைக்கும் அவங்க பணத்துல இருந்து நீங்க எடுக்கக்கூடாது, நல்லறியான முறையில் நீங்க அதை எடுக்கலாம். நல்லறியான முறையில் தான், அவர் ஒரு வேலையா இருப்பாரு, அவருக்கு தேவை இருக்கும், எடுத்துக்கலாம், தேவையான அளவு நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆறாவது, முழு அளவையும் முழு எடையையும் நீங்கள் கொடுத்திட வேண்டும். அடுத்து, சாட்சி நீளத்துடன் இருக்க வேண்டும், உங்களுடைய சாட்சி அளவு நீளத்தோட நீங்க இருக்கணும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, உங்களுடைய உறவினர்களாக இருந்த போதிலும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அடுத்து 9, கடவுளுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். கடவுளுடனான நம்ம ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு வந்துடும், நீங்க மட்டும்தான் கடவுள், வேற யாரும் கிடையாது, அந்த உடன்படிக்கையை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. 10, இது என்னுடைய நேரான பாதை, வேறு எந்த பாதையையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. இந்த இப்ப சொல்றது என்னுடைய நேரான பாதை, இந்த பாதை தவிர நீங்க வேற எதையுமே நீங்க பின்பற்றக்கூடாது. இது மட்டும் இல்ல, இந்த குரான்ல இன்னும் ஏராளமான விஷயங்களை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். இந்த 7:58 பார்த்தோம்னா, நல்ல நிலமானது இரட்சகரின் அனுமதியின்படி அதனுடைய தாவரங்களை உடனடியாக முளைப்பிக்கின்றது, கெட்ட நிலமானது பயனுள்ள எந்த ஒன்றையும் சொற்பமாகவே முளைப்பிக்கின்றது. நன்றியுடைய மக்களாக இருப்பவர்களுக்கு வெளிப்பாடுகளை விதமாக நாம் விவரிக்கின்றோம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய பக்தியின் அடிப்படையிலையும் நம்மளுடைய உறுதியான நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கும். இப்போ உதாரணமா, நாம என்னெல்லாம் காரியங்கள் பலவிதமான காரியங்கள் செய்யறோம், நல்ல காரியங்கள் செய்யறோம், பலவிதமான செயல்பாடுகளை நாம ஈடுபடுறோம் அப்படின்னு நாம இருந்தாலும், அந்த செயல்பாடுகள், அந்த நல்ல காரியங்கள் மூலமாக நாம பக்தியை வர வைக்க முடியாது, நம்முடைய நம்பிக்கையை வர வைக்க முடியாது. ஆனா நம்மளுடைய உறுதியான நம்பிக்கையும் நம்முடைய அர்ப்பணிப்பும் நம்முடைய பக்தியும் என்ன செய்யறா, இந்த எப்படி நல்ல நிலம் ஒரு நல்ல தாவரத்தை விளைவிக்கிறோ, அது போல நம்மளுடைய உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் நம்ம தெரிந்து நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வரும். நம்ம கிட்ட இருந்து நல்ல நல்ல காரியங்களா வெளியே இருந்துகிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய அது கடவுளின் அனுமதியின்படி நம்முடைய காரியங்கள் வெளிப்படும். நம்முடைய பக்தியின் அடிப்படையில நம்முடைய காரியங்கள் கடவுளின் அனுமதிப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி நல்ல நிலம் ஒரு கடவுளின் அனுமதியின்படி நல்ல தாவரங்களை உழைப்பிக்கின்றதோ அதுக்கு. அப்ப நாம நினைக்கலாம், பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் தாவரங்கள் இருக்கு, இப்ப தாவரங்களுடைய பயன்கள் இருக்கு, அதனுடைய தன்மைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பல விதமா பார்க்கிறோம். அப்போ நல்ல நல்ல காரியங்கள் பல பேர் இந்த உலகத்துல செய்யறாங்க. அதெல்லாம் எப்படின்னா, அது ஒரு இந்த அழகுக்கு செடி வைப்பாங்க, மரம் வைப்பாங்க, இந்த மாதிரிதான். அது ஒரு நல்ல நிலம் தேவையில்லை. ஒரு அழகு செடி வைக்கிறதுக்கோ மரம் வைக்கிறதுக்கோ ஒரு நல்ல நிலம் தேவையில்லை. அந்த நிலத்துல இருந்து அதனுடைய பயன் இல்லை. அதனால சில பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாருல்ல, அதனால உங்களுக்கு நிழல் வேணா கிடைக்கலாம், ஒரு சின்ன பயன் இருக்கு, அவ்வளவுதான் அவளுடைய. அந்த இந்த நிழலின் மூலமாக அதனுடைய
நிலமானது நல்லதா ஆயிட போறதில்லை. அந்த நிலம் நல்லதா இருந்தாக்கா நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நம்ம கவனத்துல வரும். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படும். விஷயத்துல இந்த விஷயத்த நமக்கு சொல்றாரு. சரி இன்ஷால்லா. அதாவது ஒரு 2 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. அதாவது நீங்க தர்மம் செய்யும் பொழுது விருப்பத்தோட நீங்க கொடுங்க. நீங்க உணவளிக்கும் போது நீங்க விருப்பத்தோட கொடுங்க. நீங்க தொழிலும் விருப்பத்தோட நில்லுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில இங்க செய்யப்படணும். விருப்பத்தின் அடிப்படையில இல்லைன்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது குரான் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய காரியங்கள் நம்பிக்கை வெளிப்பாடாக அமையும் பொழுது இந்த காரியங்கள் மிகவும் சிறப்பானதா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில, நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில, பக்தியின் அடிப்படையில நம்மளுடைய காரியங்கள் செய்வதற்கு எல்லாம் உள்ள அந்த கடவுள் நமக்கு உதவி புரிந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன்.